ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம தி ஹோலிஸ்டிக் ப்ரிசெப்ஷன் ஆஃப் ஹார்மனி இன் எக்ஸிஸ்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தோட ஒற்றுமையை பற்றி பார்க்கறது தான் ஹோலிஸ்டிக் ப்ரிசெப்ஷன் ஆஃப் ஹார்மனி இன் எக்ஸிஸ்டன்ஸ். ஹோலிஸ்டிக்னா முழுமையாக, ப்ரிசெப்ஷன்னா பார்வை, ஹார்மனினா நல்லிணக்கம் அதாவது ஒற்றுமை, எக்ஸிஸ்டன்ஸ்னால் இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற மொத்த உயிரினங்கள் உயிரற்றவையோட ஒற்றுமையை பற்றி பார்க்கறது தான் ஹோலிஸ்டிக் ப்ரிசெப்ஷன் ஆஃப் ஹார்மனி இன் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு விஷயத்தை தனித்தனி துண்டுகளாக இல்லாமல் முழுமையாக தெரிஞ்சுக்கிறது தான் ஹோலிஸ்டிக் ப்ரிசெப்ஷன். ஒரு விஷயத்தை தனித்தனி துண்டுகளாக இல்லாமல் முழுமையாக தெரிஞ்சுக்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இது எதுக்கு உதவும்னா, நம்மளை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதில் வர மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்க முடியும், அந்த இடத்துல நம்மளால் வாழ முடியும். கூடவே ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளுக்கு ஈஸியாக முடிவெடுக்க முடியும். கூடவே நேரமும் நம்மளோட எனர்ஜியும் மிச்சமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு விஷயத்த ஆழமாக யோசிச்சிட்ருக்கீங்க, திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே நம்மளுக்கு ஒரு விழிப்பு வருது. அதாவது நம்ம இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தது வேஸ்ட்டுங்கிறது நமக்கு தெரிய வருது. அதாவது ஒரு முழுமையான பார்வை நம்மளுக்கு கிடைக்கிது. ஒரு விஷயத்த ஆழமாக யோசிக்காமல் அந்த விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறது ஹோலிஸ்டிக் ப்ரிசெப்ஷன். ஒரு சின்ன சத்தம் கேட்ட உடனே நம்ம யோசிச்சுட்டு இருந்ததோட முழு விஷயமும் நம்மளுக்கு புரியுதில்ல. அதாவது இது தேவையில்லாத விஷயம், நம்ம எதுக்கு இதை யோசிக்கணும்னு புரியுதில்ல. அதுதான் ஹோலிஸ்டிக் ப்ரிசெப்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஹோலிஸ்டிக் ப்ரிசெப்ஷன் ஆஃப் ஹார்மனி இன் எக்ஸிஸ்டன்ஸில் என்ன புரிய வருதுன்னா, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொன்றும் கனெக்ட் ஆனது, எதுவுமே தனியாக இல்லை. இதுதான் நம்ம வெப் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம், வாழ்க்கையின் வலைப்பின்னல்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தை வெட்டுறீங்க, அதனால் ரெயின்ஃபால் அஃபெக்ட் ஆகுது, மழை பெய்யுறது அஃபெக்ட் ஆகுது, காலநிலை மாற்றம் ஏற்படுது. அதில் வாழ்ந்த பறவைகளுக்கு வீடு இல்லை, மனுஷனுக்கு ஃபுட்டை தந்த ஃப்ரூட்ஸ் இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையதுன்னு தெரிய வருது. நம்ம ஹார்மனி ஒற்றுமைன்னு சொல்கிறோம்ல, அது எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது. அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கணும். உண்மையான ஒற்றுமைங்கிறது ஹார்மனிங்கிறது நம்ம மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறதும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்கிறதும் தான் உண்மையான ஹார்மனி, ஒற்றுமை. நம்ம பூமியில் சம்மர், வின்டர், ரெய்னி சீசன்னு மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இயற்கை எப்போதுமே சமநிலையில் இருக்குல்ல, அதுதான் டைனமிக் நேச்சர் ஆஃப் ஹார்மனி. ஆன்மீக பார்வையில் இருந்து பார்க்கும்போது இயற்கையோட ஒன்றிணைஞ்சு வாழ்கிறது தான் ஒற்றுமைன்னு சொல்கிறாங்க. நம்மளோட இந்திய கலாச்சாரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற நதி, மரம், அனிமலை நம்ம புனிதமாக பார்ப்போம். நம்ம இயற்கையை தாயாக மட்டும் பார்க்க மாட்டோம், அதை ஒரு கடவுளாக பார்ப்போம். இந்திய கலாச்சாரத்தில் நல்லிணக்கம், ஒற்றுமையை பற்றி ஹிந்துவிசம், புத்திசம், ஜைனிசம், சிக்கிசம் எல்லாம் சொல்லித்தருது. நேச்சர் தான் முதன்மையானது. ஹியூமன்ஸ் நேச்சரோட ஒற்றுமையாக வாழணும், எல்லா உயிர்களும் சமங்கிறத இந்தியன் கல்ச்சர் சொல்லித்தருது. ஃபார் எக்ஸாம்பிள், புத்திசத்தில் புத்தா போதி மரத்துக்கு கீழே உட்காந்து தான் ஞானம் பெற்றதாக சொல்லுவாங்க. ஜைனிசத்தில் எல்லா உயிர்களும் சமம், எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கணுங்கிறத சொல்லித்தராங்க. சிக்கிசத்தில் கடவுள் எல்லா வடிவிலும் இருக்காருங்கிறத சொல்லித்தராங்க. நம்ம சமுதாயத்துக்குன்னு ஒரு கொள்கை வேணும், அது இல்லைன்னா நம்மளால் இயற்கையை பாதுகாக்க முடியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பொல்யூஷனை கட்டுப்படுத்தணும். நம்ம பண்ணுற ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம தான் பொறுப்பேற்றுக்கிடணும். ஹோலிஸ்டிக் ப்ரிசெப்ஷன் ஆஃப் ஹார்மனி இன் எக்ஸிஸ்டன்ஸ்னால் இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் முழுமையாக பார்த்து புரிஞ்சுக்கிடுறதுன்னு பார்த்தோம். நம்ம ஹியூமன் பாடியை பற்றி படிக்கும்போது ஹார்ட்டு, லங்ஸு, லிவர்னு படிக்க மாட்டோம். அந்த லிவர் எப்படி மற்ற ஆர்கனோட கனெக்ட் ஆகுது, எப்படி அந்த லிவர் மற்ற ஆர்கனோடு சேர்ந்து வேலை பார்க்குதுங்கிற மாதிரி தான் படிப்போம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கும்போது
கண், வாய், மூக்குன்னா பார்ப்பீங்க, முழுமையாக முகந்தானே பார்ப்பீங்க. அதுதான் இதுலேயும் சொல்ல வராங்க. நம்ம வாழ்க்கையை முழுமையாக பார்க்கணும், தனித்தனி துண்டுகளாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளோட உடல், உயிருங்கிறது தனித்தனி கிடையாது. அது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று இணைஞ்ச ஒரு பகுதின்னு தான் சொல்கிறாங்க. ஹோலிஸ்டிக் பெர்செப்ஷன் ஆஃப் ஹார்மனி என்ன சொல்லித்தருதுன்னா, எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைஞ்சது. ஒன்றோட ஒன்று இணைஞ்சால் தான் நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும். ஹியூமன்ஸ் நேச்சரோடையும் இந்த சொசைட்டியோடையும் வாழணுங்கிறத சொல்லித்தரது ஹோலிஸ்டிக் பெர்செப்ஷன் ஆஃப் ஹார்மனி இன் எக்ஸிஸ்டன்ஸ்.